2004ஆம் ஆண்டு கும்பகோணம் தீ விபத்தில் தன் பெண் குழந்தையை பறிகொடுத்த ஒரு தாயின் மனக்கொதிப்பு இங்கு வரிகளாகிறது. எரிசின கொற்றவன் அவர்களின் வெட்டுக்காசு சிறுகதை தொகுப்பில் இருந்து கருகிய அரும்புகள். முள்ளக் கொடி போல முள்ளங்கி பத்த போல, கர்ண மகராசன் கையிருப்பு பொண்ண போல, வீதிக்கு இறங்கி வந்த வெள்ளி நிலா துண்ட போல, தங்கச் சலைய போல, தாமரை பூ எதிர போல, சீனி கற்கண்டு என் செந்தூர பூச்செண்டு, செல்ல மொழி பேசி என்ன சொக்க வைக்கும் பொன்வண்டு, செவக்கி ஒடுத்தலையே செவ்வந்தி பூ பூக்களியே, மஞ்ச குளிக்களியே மாமன் முகம் பாக்களியே, மஞ்சள் தாலி கட்டி மஞ்சத்துல சேரலியே, மாங்கா கடிப்பதுக்கு மறி கொழுந்து ஏங்கலியே, வாயும் வயிறுமாகி வளைக்காப்பு காங்கலியே, பாதகத்தி பாட்டியாக பாழும் விதி கூடலியே, தங்கச் சரடு ஒண்ணு தணல் பட்டு உருகிடுச்சே, தகிக்கும் நெருப்பு பட்டு தாமரை பூ கருகிடுச்சே, சேர்த்து வச்ச செல்வமெல்லாம் செல்லா காசாகிடுச்சே, செல்லம்மா வளர்த்த கிளி செத்து மடிஞ்சிடுச்சே, கண்ணு முழிச்சிருக்க கருவூல அழிஞ்சிடுச்சே, கட்டி கரும்பு ஒண்ணு கருகி உதிர்ந்துடுச்சே, மாவில் விளக்கெரிச்ச மடிப்பிச்ச நான் எடுத்த, மாசாணி கோயிலிலே மஞ்சோறும் தின்னு வந்தேன், துறந்த துறவியர்க்கும் துக்கப்படும் ஏழைகட்கும் தேதி ஒன்றும் தவறாம தானமெல்லாம் செஞ்சு வந்தேன், திருவோர கல்லையெல்லாம் தெய்வம் ஒண்ணு கும்பிட்ட, தெய்வம் நம்ம காக்கும் ஒண்ணு திசையெல்லாம் தென்றனிட்ட, ஈரம் இழந்த சாமி எனக்கு சோரம் இழைச்சிருச்சே, ஈன எழுவு சாமிய ஈரக்கொலை கிழிச்சிருச்சே, பாவி பறந்த சாமி வச்ச படையலையே மறந்துருச்சே, பின்னேறும் பசி எடுக்க என் பிள்ளை கறி தின்னுருச்சே, மனசன் குத்தம் செஞ்சா தெய்வத்திட்ட சொல்லிடுவேன், தெய்வம் செஞ்ச குத்தம் இதை எங்க சொல்லி நான் அழுவேன்.